ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் ராகவேந்திரா கார்த்திகேயனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே நாம் இன்றைக்கு அறுபடை வீடு முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளிலே முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அருள்காட்சி தந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே முருகப்பெருமான் ஒவ்வொரு திருவிளையாடல்களை செய்து அந்த திருவிளையாடல்களின் மூலமாக ஒவ்வொரு வீடுகளிலும் அமர்ந்திருந்து ஒவ்வொரு விதமான அருளை, ஒவ்வொரு விதமான ஞானத்தை அவர் ஞானத்தை ஒவ்வொரு வழிகளிலே அவர் நமக்கு போதித்திருக்கிறார். முருகன் என்று சொன்னாலே ஞானத்தினுடைய சொரூபமாக விளங்கக்கூடியவன் என்று பெயர். முருகன் என்று சொன்னாலே அழகன் என்கிற பெயர் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. முருகு என்றால் அழகு. அதான் சொல்வார்கள், முருகனின் மறுபெயர் அழகு. முருகனின் மறுபெயர் அழகு. பொதுவாக எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே அழகானவர்கள்தான். ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அழகு என்பது ஒரு குறிப்பிட்ட வயது வரை அழகு என்பது இருக்கும் அல்லவா. ஆனால் வயது முதிர்விற்கு பிறகு அந்த அழகு என்பது மறைந்து போய்விடும். ஆனால் முருகன் எந்த நிலையிலும் அழகாக இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் அழகாக இருக்கக்கூடியவன், இளைஞனாக இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் ஒவ்வொரு படை வீடுகளிலும் ஒவ்வொரு விதமான கோலங்களிலே காட்சி தந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார். அந்த வகையிலே இன்றைக்கு 5ஆம் படை வீடிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெருமைகளை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். 5ஆம் படை வீடு என்பது திருத்தணி முருகன் என்று அழைக்கப்படுகிறது. திருத்தணி தான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய திருத்தணி 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த 5ஆம் படை வீடிலே முருகப்பெருமான் எப்படி அருட்காட்சி அளிக்கிறார் என்று சொன்னால், திருச்செந்தூரிலே சூரபத்மனை வதம் செய்த பிறகு அங்கே அந்த பஞ்சலிங்கங்களுக்கும் பூஜை செய்து அங்கே குருஸ்தலத்திலே இருந்து முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக அருள் செய்த பிறகு அங்கிருந்து தன்னுடைய கோபம் தணிந்து வந்து அமர்ந்த மலை திருத்தணிகை. கோபத்தை தணிப்பதற்காக வந்து அமர்ந்த காரணத்தினாலே அது தணிகை மலை என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானுடைய கோபம் தணிந்த மலை ஆகையினாலே கோபம் தணிந்து பேரானந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, ஒரு படைவீடாக திருத்தணி ஆலயம் விளங்குகிறது. இங்கே திருத்தணியிலே முருகனுடைய அழகை பற்றி சொன்னேன் அல்லவா. அப்படி அழகான அந்த முருகன் திருத்தணியிலே தன்னுடைய அழகான காதலியான வள்ளியை கரம் பிடித்த ஒரு ஸ்தலமாக திருத்தணி விளங்குகிறது. திருத்தணி மலையிலே வள்ளியோடு சேர்ந்து நமக்கு அருள்காட்சியை தரக்கூடிய முருகப்பெருமானை நாம் பார்க்கலாம். அருமையான ஒரு ஸ்தலம். சென்னையிலே இருந்து திருப்பதிக்கு செல்லக்கூடிய வழியிலே திருத்தணி என்கிற மிக அருமையான ஒரு நகரத்திலே அந்த முருகப்பெருமான் அமைந்திருக்கிறார். ஒரு சிறிய குன்றின் மீது, அந்த மலையின் மீது அந்த முருகப்பெருமானுடைய காட்சியை காண்பது என்பது மிகவும் சிறப்பு. இந்த தைப்பூச திருவிழா இருக்கிறது அல்லவா. தைப்பூசம் விழா திருத்தணியிலே மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விழா. அதுபோல இந்த பங்குனி உத்திரம், இதெல்லாம் திருத்தணி முருகனுக்கென்று நடத்தப்படக்கூடிய விழாக்களிலே மிகவும் சிறப்பானது ஒரு விழாவாக கருதப்படுகிறது. இந்த திருத்தணி முருகனை நாம் வணங்குவதனால் நமக்கு என்ன அருள் கிடைக்கும் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு குணங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான் அல்லவா. நான் சொன்னேன், திருச்செந்தூரிலே நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் எப்படி சூரபத்மனுடைய ஆணவத்தை, அகங்காரத்தை அழித்தானோ, பேராசையை முருகப்பெருமான் அழித்தானோ, அதுபோல மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அகங்காரங்களும் ஆணவங்களும் அழிந்து போகும் என்பது உண்மை என்று சொன்னேன். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கினார். திருத்தணி முருகப்பெருமானை நாம் வணங்குவதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மோசமான குணங்களிலே கோபம் என்பது மிகவும் மோசமான ஒரு குணம். ஒரு கோபம் இருந்தது என்று சொன்னால் அந்த கோபத்தின் மூலமாக வாழ்க்கையிலே எத்தனையோ இடையூறுகள் நம்மை சேர்ந்து
எப்பொழுதும் வாழ்க்கையிலே அமைதி என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று. எந்த நிலையிலும் ஒரே நிலையிலே இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் அதிலே அமைதியை கடைபிடித்து கோபத்தை குறைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பது உண்மை. அப்படி ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய கோபத்தை தணித்து கோபத்தை நீக்கி நாம் சாந்த நிலையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருத்தணி முருகனை வணங்க வேண்டும். திருத்தணி முருகப்பெருமானை சென்று வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு அருளை தருவார் அந்த தணிகை முருகன். அது மட்டுமல்லாமல் திருமணத்தடை இருக்கக்கூடியவர்கள் திருத்தணி முருகனை சென்று 6 வாரங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திருமண தடை நீங்கும் என்பது உண்மையானது ஒரு விஷயம். இந்த அறுபடை வீடுகளிலே பாத யாத்திரை சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது ஒன்றாக கருதப்படுகிறது. அதிலே இந்த அறுபடை வீடுகளிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான்களிலே 3 படை வீடுகளிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு பாத யாத்திரையாக சென்று வணங்குவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. அதிலே ஒன்று திருச்செந்தூர், இன்னொன்று பழனி, இன்னொன்று திருத்தணி. இந்த திருத்தணி முருகனை பாத யாத்திரையாக சென்று யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்லருள் கிடைக்கும் என்பது உண்மை. நாம் பௌர்ணமி தினத்திலே வழிபாடு செய்வது சிறப்பு. எப்படி திருவண்ணாமலையிலே பௌர்ணமி தோறும் நாம் கிரிவலம் சென்று அந்த எம்பெருமான் அருணாச்சலநாதருடைய அருளை பெறுகிறோமோ அதுபோல திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் பௌர்ணமி என்று சென்று வழிபாடு செய்தால் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த கோபம், அந்த பொறாமை, இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கி சாந்த நிலையை அடைந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் என்பது உண்மை. இந்த ஒவ்வொரு அறுபடை வீட்டினுடைய ஆலயங்களும் மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய 6 சக்கரங்களை மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? அதிலே 5வது படையாக இருக்கக்கூடிய இந்த திருத்தணி முருகப்பெருமானுடைய ஆலயம் இந்த மனிதனுடைய சக்கரத்திலே 5வது சக்கரமாக இருக்கக்கூடிய விசுத்தியை மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம். எவ்வளவு அருமையானது ஒரு அமைப்பு பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படிநிலைகளாகத்தான் மனிதன் உயர முடியும். பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து சென்றால்தான் அந்த வெற்றி என்பது நிலைத்து நிற்கும். முதல் படியிலே இருந்து கொண்டு உடனடியாக 10வது படியிலே காலை வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கால் முறிந்து கீழே விழுந்து விடுவோம். அப்படியெல்லாம் வாழ்க்கையிலே வந்தவர்கள் எல்லாம் கடைசியிலே வாழ்க்கையிலே தடம் மாறி போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. ஆகையினாலே ஒவ்வொரு நிலைகளை கடந்து நாம் வர வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் மிக அருமையாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி அந்த 6 சக்கரங்களிலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இப்படி ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து 5வது சக்கரமாக இருக்கக்கூடிய விசுத்தியினுடைய மையமாக விளங்கக்கூடிய திருத்தணி முருகப்பெருமானை வணங்குவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனிதனுடைய அந்த உடலிலே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களும் அந்த உணர்விலே இருக்கக்கூடிய மாற்றங்களும் ஒவ்வொன்றாக மாறி ஒரு சாந்த நிலையை அடைந்து ஒரு பேரானந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அருளை முருகப்பெருமான் தருவார். திருத்தணி முருகன் எப்படி அவர் கோபம் தணிந்து அந்த திருத்தணிகளே அமர்ந்திருந்து நமக்கு அருள் காட்சி தருகிறாரோ அதுபோல நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய கோபங்கள், காம குரோதங்கள் இவைகளெல்லாம் நீக்கி நம்முடைய மனதில் ஒரு தணிகையைப் போல ஒரு தணிப்பை, ஒரு சாந்த நிலையை தந்து நம்மையும் அவருடைய பாதார விந்தத்திலே சேர்த்து கொள்வார் என்பதுதான் உண்மை. ஆகையினாலே திருத்தணி முருகப்பெருமானை பௌர்ணமி தோறும் வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை பெற்று அவருடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.